ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 10th எக்கனாமிக்ஸ் லெசன் 4 அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற லெசன் பார்க்கலாம். 10th சோஷியலில் எக்கனாமிக்ஸில் இதில் ஃபுல் ரீடிங் மட்டும்தான் இருக்கும். பார்க்கலாம். கற்றலின் நோக்கங்கள்: வளர்ச்சி கொள்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் பங்கு பற்றி புரிந்து கொள்ளுதல், வரி மற்றும் அதன் வகைகளை பற்றிய அறிவை பெறுதல், வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது என்பதை பற்றி படித்தல், கருப்பு பணத்திற்கும் வரி ஏய்ப்பிற்கும் உள்ள நோக்கத்திற்கான அறிவை பெறுதல், வரிக்கும் மற்ற கட்டணத்திற்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள்ளுதல், வரிகளும் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் பற்றியும் புரிந்து கொள்ளுதல். அறிமுகம்: ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றமடைய செய்வதற்கு அரசாங்கத்தால் வரி விதிக்கப்படுகிறது. அரசின் வருமானம் நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை சார்ந்து உள்ளது. நேர்முக வரியானது தனிநபரின் வருமானத்திலும், மறைமுக வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதும் விதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் அரசாங்கம் அதன் நிதி ஆதாரங்களை திரட்டுகிறது. வளர்ச்சி கொள்கைகளில் அரசாங்கத்தின் பங்கு: பாதுகாப்பு அல்லது இராணுவம். எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பது இராணுவத்தின் அத்தியாவசிய பணியாக கருதப்படுகிறது. பாதுகாப்பு படைகளை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் மத்திய அரசாங்கம் பொறுப்பாகும். அயல்நாட்டு கொள்கை: இன்றைய உலகில் நாம் அனைத்து உலக நாடுகளுடனும் நட்பான உறவை பராமரித்தல் அவசியமானதாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதன் மூலமும், மூலதனம் மற்றும் உழைப்பை பரிமாற்றம் செய்வதன் மூலமும் நாம் நல்ல பொருளாதார உறவினை பராமரிக்க முடியும். இந்த சேவையை மத்திய அரசாங்கம் வழங்குகிறது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் தேர்தல்களை நடத்துதல்: இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நாம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்திற்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றோம். இதேபோல் மாநில அரசுகள் உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை மாநிலத்திற்குள் நடத்துகிறது. சட்டம் மற்றும் ஒழுங்கு: நடுவண் மற்றும் மாநில அரசுகள் நமது உரிமைகள், சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் நமது பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஏராளமான சட்டங்களை இயற்றுகின்றன. பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக நீதிமன்றங்களை அமைத்துள்ளன. மேலும் அந்தந்த மாநிலங்களில் காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்கின்றன. பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல்: அரசாங்கம் பொதுவாக பல்வேறு துறைகள் மூலம் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் நிர்வகிக்கிறது. வருவாய்த்துறை, பள்ளிகள், மருத்துவமனைகள், கிராம வளர்ச்சி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி போன்றவைகள் எடுத்துக்காட்டுகளாகும். உள்ளூர் அரசாங்கங்கள் உள்ளூர் சாலைகள், வடிகால், குடிநீர், குப்பை சேகரிப்பு மற்றும் அகற்றல் போன்ற பொதுப்பணிகளை வழங்குகின்றன. வருமான மறுபகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்பு: முன்னதாக குறிப்பிடப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க அரசாங்கங்கள் பல்வேறான வரிகளை வசூலிக்கின்றன. அதிக வருமானமுடையவர்கள் ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வரி செலுத்த வேண்டிய வகையில் வரி வசூலிக்கப்படுகிறது. சில அடிப்படை தேவைகளான உணவு, தங்குமிடம், உடை, கல்வி, சுகாதார பாதுகாப்பு மற்றும் மாத வருமானம் போன்றவற்றினை ஏழைகளுக்கு வழங்குவதற்காக அரசாங்கம் பணத்தை செலவிடுகின்றது. மேலும் வறுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளையும் செயல்படுத்துகிறது. பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்தல்: நடுவண் அரசு பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி விகிதம் ஆகியவற்றை இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் கட்டுப்படுத்துகிறது. இதன் விகிதங்களில் அதிக ஏற்ற இறக்கங்களை களைவதே மைய வங்கியின் முக்கிய நோக்கமாகும். இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் (SCBA), செபி மற்றும் இந்திய போட்டி ஆணையம் (CCI) போன்ற பல்வேறு முகமைகள் மூலமாகவும் மத்திய அரசு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகின்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மலிவு விலையில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை மக்களுக்கு வழங்குகின்றன. வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது. இதன் பொருள் மதிப்பீடு என்பதாகும். வரி விதிப்பு என்பது அரசாங்கம் தனது செலவினங்களுக்காக பொதுமக்களிடம் பெரு நிறுவனங்களிடமும் வரிகளை விதித்து வருவாயை உருவாக்கும் ஒரு வழிமுறையாகும். அரசு கட்டமைப்பின் செயல்பாட்டிற்காக வரியின் மூலம் நிதி திரட்டுவது வரி விதிப்பின் முக்கிய நோக்கமாகும். வரி விதிப்பு முறை நல அரசு என்ற கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது. வரிகள் என்பது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்ற கட்டாய கட்டணமே ஆகும். பேராசிரியர் செலிக்மேன் கருத்துப்படி வரி என்பது ஒரு குடிமகன் அரசு கட்டாயமாக செலுத்தும் செலுத்தொகையாகும். அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது வரி என வரையறை செய்கிறார். வரி அமைப்பு: ஒவ்வொரு வகையான வரியும் சில நன்மைகள் மற்றும் தீமைகளை பெற்றுள்ளன. நாம் கொண்டுள்ள வரி அமைப்பு பல்வேறு வகையான வரிகளின் தொகுப்பாகும். ஆடம் ஸ்மித் முதல் பல பொருளாதார வல்லுநர்கள் வரி விதிப்பு கொள்கைகளை கொடுத்துள்ளனர். அவைகளில் பொதுவான வகைகளை இங்கு நினைவு கூறுவது முக்கியமானதாகும். சமத்துவ விதி: வரி ஒரு கட்டாய கட்டணம் என்பதால் வரிமுறையை வடிவமைப்பதில் சமத்துவம் என்பது முதன்மை என்பதை அனைத்து பொருளாதார வல்லுநர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். பணக்காரர்கள் ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஏழைகளை விட பணக்காரர்களுக்கு அதிக வரி செலுத்தும் திறன் உள்ளது. உறுதி விதி: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் ஒரு வருடத்தில் எவ்வளவு வரித்தொகையை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என்பதை கணக்கிட ஒவ்வொரு அரசாங்கமும் வரிமுறையை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். சிக்கன மற்றும் வசதி விதி: வரி எளிமையானதாக இருந்தால் வரி வசூலிப்பதற்கான செலவு வரி செலுத்துவோர் செலவு பிளஸ் வரி
வசூலிப்போர் செலவு மிக குறைவாக இருக்கும். மேலும் ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட வேண்டும். இது வசதிக்கான வரி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வசதியான வரி வரி வசூலிக்கும் செலவை குறைக்கிறது. உற்பத்தித்திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. அரசாங்கம் போதுமான வரி வருவாயை பெறக்கூடிய வரிகளை தேர்வு செய்ய வேண்டும். நிறைய வரிகளுக்கு பதிலாக அதிக வரி வருவாயை பெறக்கூடிய சில வரிகளை தேர்வு செய்ய வேண்டும். இது உற்பத்தித்திறன் வரியாகும். மக்கள் தங்கள் வருமானத்திலிருந்து வரி செலுத்துகிறார்கள். எனவே மக்கள் வருமானம் அதிகரித்தால் தானாகவே அதிக வரி வருவாயை செலுத்தும் வகையில் வரி அமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும். இது நெகிழ்ச்சி வரி எனப்படுகிறது. நெக்ஸ்ட், வரிகள் ஏன் விதிக்கப்படுகிறது? வரலாற்று காலத்திலிருந்தே நாடுகளும் அதற்கு இணையாக செயல்படும் அரசுகளும் வரி விதிப்பின் மூலம் பெற்ற நிதியிலிருந்தே பல செயல்களை நிறைவேற்றியிருக்கின்றது. அவைகளில் சில பொருளாதார உள்கட்டமைப்பு செலவுகள், அதாவது போக்குவரத்து, சுகாதாரம், பொது பாதுகாப்பு, கல்வி, உடல்நலம், அதெல்லாம். அப்புறம் இராணுவம், அறிவியல் ஆராய்ச்சி, கலாச்சாரம், கலைகள், பொதுப்பணிகள், பொது காப்பீடுகள் மற்றும் அரசாங்க செயல்பாடுகள் போன்றவைகளாகும். வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறன் நிதித்திறன் என்று கூறப்படுகிறது. செலவானது வரி வருவாயை விட அதிகமாக இருக்கும்பொழுது ஒரு அரசாங்கம் கடனை திரட்டுகிறது. வரிகளின் ஒரு பகுதி கடந்த கால பணிகளுக்கான கடன்களுக்கு பயன்படுத்தப்படலாம். அரசாங்கம் மக்களின் நலனிற்கும் பொது சேவைகளுக்கும் வரிகளை பயன்படுத்தலாம். இந்த சேவைகளில் கல்வி முறைகள், முதியோருக்கான ஓய்வூதியம், வேலையின்மை சலுகைகள் மற்றும் பொது போக்குவரத்து ஆகியவை அடங்கும். ஆற்றல், நீர், மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவை மக்களுக்கான பயன்பாடுகளாகும். நெக்ஸ்ட், வரிகளின் வகைகள். ஃபர்ஸ்ட், நேர்முக வரிகள். நேர்முக வரி என்பது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுவதாகும். இவ்வரியை மற்றவர் மீது மாற்ற முடியாது. பேராசிரியர் ஜே.எஸ். மில்லின் கருத்துப்படி நேர்முக வரி என்பது ஜே.எஸ். மில் கருத்துப்படி யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும். சில நேர்முக வரிகள் வருமான வரி, சொத்து வரி மற்றும் நிறுவன வரி ஆகியனவாகும். இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும். வருமான வரி. வருமான வரி இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரி முறையில் மிக முக்கியமான வரியாகும். இவ்வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. இவ்வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியதாகும். வருமான வரி வலைத்தளத்தின் மூலம் நடப்பு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கையினை மாணவர்களை அறிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட், நிறுவன வரி. இந்த வரி தங்கள் பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுகிறது. இது இந்தியாவில் அமைந்துள்ள சிறப்பு உரிமைகளில் மூலதன சொத்துக்களின் விற்பனைகளிலிருந்து வரும் வட்டி லாபங்கள், தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் ஈவுத்தொகைகளுக்கான கட்டணம் போன்றவற்றிலிருந்து வசூலிக்கப்படுகிறது. இந்த வரி வெளிநாட்டு நிறுவனங்கள் பெறும் வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிறது. வருமானம் 50 கோடிக்குள் இருந்தால் இந்திய நிறுவனங்கள் 25%, அயல்நாட்டு நிறுவனங்கள் இருந்தால் 40%. வருமானம் 50 கோடிக்கு மேல் இருந்தால் இந்திய நிறுவனங்களாக இருந்தால் 30%, அயல்நாட்டு நிறுவனங்களாக இருந்தால் 40%. சொத்து வரி அல்லது செல்வ வரி. சொத்து வரி அல்லது செல்வ வரி என்பது தனது சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்படுகின்ற வரியாகும். ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. இவ்வரி தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் மீது விதிக்கப்படும் வரியாகும். இந்தியாவில் அரசாங்கத்தினால் 3 அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது. நடுவண் அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள் உள்ளன. இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் நடுவண் அரசால் வசூலிக்கப்படுகின்றன. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவண் மற்றும் மாநில அரசாங்கங்கள் வசூலிக்கப்படுகின்றது. சொத்துகளுக்கான வரி உள்ளூர் அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுகிறது. இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகின்றது. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி சுங்கவரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி (GST) ஆகும். மறைமுக வரிகள். ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி எனப்படும். வரி விதிக்கப்பட்டவர் ஒருவர், வரி சுமையை சுமப்பவர் வேறு ஒருவர் ஆவார். ஆகையால் மறைமுக வரியில் வரியை செலுத்துபவர் வரி சுமையை சுமப்பவர் அல்லர். சில மறைமுக வரிகளாவன முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் (GST) மீதான வரிகளாகும். முத்திரைத்தாள் வரி. முத்திரைத்தாள் வரி என்பது அரசாங்க ஆவணங்களான திருமணப்பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவைகள் மீது விதிக்கப்படுவதாகும். நெக்ஸ்ட், பொழுதுபோக்கு வரி. எந்த ஒரு பொழுதுபோக்கு மூலங்களாக இருந்தாலும் அதன் மீது அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்ற வரி பொழுதுபோக்கு வரியாகும். உதாரணமாக திரைப்படங்கள் பார்ப்பதற்காக விதிக்கப்படுகின்ற கட்டணம், பொழுதுபோக்கு பூங்காக்கள், பொருட்காட்சி, விளையாட்டு அரங்கம், விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை பார்ப்பதற்காக விதிக்கப்படுகின்ற வரி போன்றவைகளாகும்.
நெக்ஸ்ட் சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி. சுங்கத்தீர்வை என்பது விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரியாகும். இவ்வரி பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளில் ஒன்றாகும். இவ்வரி இந்திய பாராளுமன்றத்தில் மார்ச் 29, 2017 நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஜூலை 1, 2017 முதல் அமல்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதன் குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பதாகும். இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேட் போன்று பலமுனை வரி இல்லாமல் இது ஒரு முனை வரி ஆகும். நெக்ஸ்ட்டு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு ஜிஎஸ்டி. மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எஸ்ஜிஎஸ்டி மாநிலத்திற்குள். மதிப்பு கூட்டு வரி வேட், விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசுச்சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். நெக்ஸ்ட் மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிஜிஎஸ்டி மாநிலத்திற்குள். மத்திய சுங்கத்தீர்வை, சேவை வரி, ஈடுசெய் வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம் அதாவது இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி. ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஐஜிஎஸ்டி மாநிலங்களுக்கிடையே. 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன. 5%, 12%, 18%, 28%. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. 1954 முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். 1954 முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் ஆகும். வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது? வளர்வீத வரி விதிப்பு முறை, விகித வரி விதிப்பு முறை மற்றும் தேய்விகித வரி விதிப்பு முறை என அரசாங்கம் வரிகளை விதிக்கின்றன. வளர்வீத வரி விதிப்பு முறை. வளர்வீத வரி விதிப்பு முறையில் வரியின் அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது அதாவது பெருக்கப்படும் வரி விகிதமும் பெருகி அதிகரிக்கிறது. ஒரு வளர்வீத வரியை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டு வரி அடிப்படை 10,000 ஆச்சுன்னா வரி விகிதம் 10%, வரி அளவு 1000. வரி அடிப்படை 20,000 ஆச்சுன்னா வரி விகிதம் 15%, வரி அளவு 3000. வரி அடிப்படை 30,000 ஆச்சுன்னா வரி விகிதம் 25%, வரி அளவு 7,500. நெக்ஸ்ட் விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை. ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் வரி விகித வரி விதிப்பு முறை எனப்படுகிறது. அனைத்து வரி செலுத்துவோரும் தங்கள் வருமானத்தில் அதே விகிதத்தில் பங்களிப்பு செய்கின்றனர். எடுத்துக்காட்டு வரி அடிப்படை 10,000 இருந்தாலோ 20,000 இருந்தாலும் 30,000 இருந்தாலும் வரி விகிதம் 10% தான். ஆனால் வரி அளவு 10,000க்கு 1000, 20,000க்கு 2,000, 30,000க்கு 3,000. தேய்வு வீத வரி விதிப்பு முறை. இது அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விகிதம் விதிப்பதை குறிக்கிறது. இது வளர்வீத வரி விதிப்பு முறைக்கு எதிர் மாறானதாகும். வளர்வீத வரி விதிப்பு, வளர்வீத வரி விதிப்பு, விகித வரி விதிப்பு, தேய்வீத வரி விதிப்பு. வளர்வீதத்தில் வருமானம் அதிகரிப்பு, இதுலேயும் வருமானம் அதிகரிப்பு. தேய்வு வீதத்தில் வருமான மாற்றம். வளர்வீத வரி விதிப்பில் வரியும் அதிகரிக்கும். விகித வரி விதிப்பில் வரி குறையும். தேய்வு வீத வரி விதிப்பில் எப்போதும் ஒரே வரி. வளர்வீத வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி, விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு நிறுவன வரி, தேய்வு வீத வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு விற்பனை வரி. நெக்ஸ்ட் கருப்பு பணம் பிளாக் மணி. கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி பணமாகும். வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது. கருப்பு பணத்திற்கான காரணங்கள். கருப்பு பணத்திற்கு பல காரணங்கள் அடையாளம் காணப்படவை. அவை ஃபஸ்ட்டு பண்டங்கள் பற்றாக்குறை, உரிமம் பெறும் முறை, தொழில்துறையின் பங்கு, கடத்தல், வரியின் அமைப்பு. நெக்ஸ்ட் வரி ஏய்ப்பு டேக்ஸ் எவேஷன். தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் ஆகியவை சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பது வரி ஏய்ப்பு எனப்படும். வரி ஏய்ப்பு நடவடிக்கைகள் சேர்க்கப்பட்டுள்ளவை. வருமானத்தை குறைத்து மதிப்பிடுதல், விலக்குகள் அல்லது செலவுகளை உயர்த்துவது. நெக்ஸ்ட் மறைக்கப்பட்ட பணம், கடல் கடந்த கணக்குகளில் விவரங்களை மறைத்தல். நெக்ஸ்ட் வரி ஏய்ப்பும் அபராதமும். ஒரு நபர் வரி ஏய்ப்பு செயலை தெரிந்தே செய்தால் அவர் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கடுமையான குற்றச்சாட்டுகளை சந்திக்கவும் அதிக அளவு அபராதம் செலுத்த நேரிடும். பிரதிவாதிகள் வழக்கு விசாரணைக்காக செலவுகளை செலுத்த உத்தரவிடப்படலாம். வரி ஏய்ப்பிற்கான அபராதம் குற்றத்தின் தன்மை மற்றும் அதன் தீவிரத்தை பொறுத்து கடுமையானதாக இருக்கும். வரிகளும் முன்னேற்றமும். பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் வரி விதிப்பின் பங்கு பின்வருமாறு. ஃபஸ்ட்டு வளங்களை திரட்டுதல். வரி விதிப்பு அரசாங்கத்திற்கு கணிசமான அளவிற்கு வருவாய் திரட்டுவதற்கு உதவுகிறது. குறிப்பாக நேர்முக வரிகளான தனிநபர் வருமான வரி, நிறுவன வரி மற்றும் மறைமுக வரிகளான ஆயத்தீர்வை, சுங்க வரி ஆகியவற்றின் மூலமாக
வரி வருவாய் திரட்டப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். வரியின் மூலம் சமத்துவ முறையை உருவாக்கலாம். குறிப்பாக நேர்முக வரியில் வளர்வீத வரி முறை பின்பற்றப்படுகிறது. அதேபோல சில மறைமுக வரியான ஆடம்பர பண்டங்களின் மீது விதிக்கப்படும் வரி வளர்வீத வரியின் தன்மையுடையதாகும். நெக்ஸ்ட் சமூக நலன். வரி விதிப்பு சமூக நலனை உருவாக்குகிறது. சில விரும்பத்தகாத பொருட்களை, மதுபானங்கள் போன்ற பொருட்களின் மீது அதிகமான வரி விதிப்பதன் மூலம் சமூக நலன் பாதுகாக்கப்படுகிறது. அந்நிய செலாவணி. வரி விதிப்பு ஏற்றுமதியை ஊக்குவிப்பதுடன் இறக்குமதியை தடுக்கிறது. பொதுவாக வளரும் நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகளும் ஏற்றுமதி பொருட்களுக்கு வரிகளை விதிப்பதில்லை. நெக்ஸ்ட் வட்டார முன்னேற்றம். வட்டார வளர்ச்சியில் வரி விதிப்பு முக்கிய பங்கினை வகிக்கிறது. பின்தங்கிய பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்காக வரிச்சலுகையையும் வரி விலக்குகளையும் அளிப்பதன் மூலம் அப்பகுதிகளில் தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு வணிக நிறுவனங்களை தூண்டுகிறது. நெக்ஸ்ட் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தல். வரி என்பது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவிகளுள் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது. அரசாங்கம் பண்டங்கள் மீதான வரி விகிதத்தை குறைப்பதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் வரிக்கும் கட்டணத்திற்கும் உள்ள வேறுபாடுகள். வரி டேக்ஸ் கட்டணம் பேமெண்ட். வரி என்பது எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசாங்கத்திற்கு கட்டாயமாக செலுத்துகின்ற செலுத்தொகையாகும். கட்டணம் என்பது பணிகளை பயன்படுத்துவதற்காக செலுத்துவதாகும். பொதுவாக அரசாங்கத்தின் வருமான இனங்களில் ஒன்றாக வரி மேலோங்கியுள்ளது. கட்டணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்காக தனிச்சலுகைகளை பெற்றிருந்தாலும் பொதுநல ஒழுங்குமுறையின் சிறப்பான முதன்மை நோக்கமாகும். வரி என்பது கட்டாய செலுத்துகையாகும். கட்டணம் ஃபீஸ் என்பது தன்னார்வ மாற்றமாக செலுத்துவதாகும். ஒரு தனிப்பட்ட நபரின் மீது வரி விதிக்கப்பட்டால் அதனை அவர் செலுத்த வேண்டும். இல்லையெனில் அவர் தண்டிக்கப்படுவார். மாறாக பணிகளை பெற விரும்பவில்லை எனில் கட்டணம் செலுத்த தேவையில்லை. வரி செலுத்துபவர்கள் நேரடியாக எவ்வித சலுகையையும் எதிர்பார்க்க முடியாது. உதாரணம் வருமான வரி, அன்பளிப்பு வரி, சொத்து வரி மற்றும் மதிப்பு கூட்டு வரி வேட். கட்டணம் செலுத்துவதன் மூலம் நுகர்வோர்கள் நேரடியாக சலுகைகளை பெறுகின்றனர். உதாரணம் முத்திரை வரி, ஓட்டுநர் உரிம கட்டணம், அரசாங்க பதிவு கட்டணம். பாடச்சுருக்கம். நேர்முக வரி என்பது மத்திய அரசுக்கு அல்லது மாநில அரசுக்கு அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேரடியாக செலுத்தும் வரியாகும். இதில் வருமான வரி, சொத்து வரி ஆகியன அடங்கும். வருமான வரி தனிநபர்கள் மற்றும் தொழில் செய்பவர்களால் ஈட்டப்பட்ட மற்றும் ஈட்டப்படாத வருமானங்களின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. உள்ளூர் வரி என்பது உள்ளாட்சி அமைப்பு அல்லது அரசின் மூலம் ஒரு நகரம் அல்லது ஒரு நாட்டின் எல்லைக்குள் விதிக்கப்படுகின்ற வரியாகும். இதோட அந்த லெசனுக்கான வீடியோ முடிஞ்சது.